அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு காய்கறி தரும் தீர்வு. பல காலமாக நம்ம காய்கறிகள் சாப்பிட்றனால என்னென்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காய்கறி தீர்வு இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இப்படி சர்க்கரை, இரத்த கொதிப்பு, இப்படி பல நோய்களை பற்றிய ரொம்ப விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போ எல்லோரும் அதுக்குண்டான தீர்வுகள் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ, அதுபோல் நிகழ்காலத்தில் நிறைய மனநோயாளிகள் உருவாகிட்டுருக்கிறாங்க. மறைமுகமாக அங்கங்கே உருவாகிட்டுருக்கிறாங்க. பலரும் அதற்காக மருத்துவத்தை எடுத்துகிட்ருக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கிறாங்க. பலரும் அதற்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது அவங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ எதுக்கு அப்படின்னா, நிகழ்காலத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டிருக்கும் இந்த மனநோய்களுக்கும் தீர்வு தேவை. அப்படி ஒரு கட்டாயத்தில் சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான கசப்பான உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்மக்கிட்ட வர வைத்தியத்திலேயே பார்த்திங்கன்னா 10ல் ஒருத்தர் இந்த மாதிரி மனநோயில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அவங்க பார்க்குறதுக்கு இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிறப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறப்போ அந்த மாதிரி தெரியுது. இது இதற்கு முந்தைய ஒரு 2, 3, 4 வருடத்திற்கு முன்பு இப்படி ஒரு விகிஜாதம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ நிறைய அந்த மாதிரி உருவாகிட்டுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்வியல் முறை, நிறைய நெருக்கடி, குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சமூகத்தில், இப்படி பலவிதமான நெருக்கடி காரணமாக அவங்கள கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை செய்யும் பொழுது அப்போ அது அவங்களுக்கு மன அழுத்தமாக மாறி பல பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாழ்க்கையினுடைய தரம், வாழ்வியல் முறை வேறு, இப்போ இருக்கிற வாழ்வியல் முறை வேறு. இப்போ எதுவாக இருந்தாலும் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம், கட்டாயம் இருக்குது. இவருக்கு அப்படி பொருத்தமாக இல்லை அப்படின்னா அதை சுலபமாக கடந்து போக முடியாது. எதுவாக இருந்தாலும் அவங்க நிர்பந்தப்பட்டு செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கிறனால மக்கள் மிக சோர்வடைகிறாங்க. அந்த சோர்வின் காரணமாக வாழ்வியலில் சில தடுமாற்றம், அது போக 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 அப்படியே மொத்த வாழ்க்கையுமே சீர்குலைக்கிற அளவுக்கு போகுது. இதுதான் இந்த தலைப்பினுடைய மிக அடிப்படை காரணம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம உளவியல் ரீதியாக பல பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம மருத்துவ முறையில் எப்படிலாம் மனநோய்கள்லாம் வருது, அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து, உளவியலாக இருக்கிறது உடம்பில் எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும், அவங்க சமூகத்தில் எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பகுத்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த முறைப்படி பார்த்தா கூட அதுலேயும் நம்ம கண்ணோட்டத்தில் ஒரு 12 வகையான முக்கியமான மனநோய்கள், அதை பற்றி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த 12 விஷயங்கள் இருந்தாலுமே இது எல்லாத்துக்கும் தலைமை அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு விஷயமும், மற்றதெல்லாம் அது பின்னாடி வரும். உதாரணத்துக்கு, அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு எப்படி சாப்பிட்டா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரியறதுக்கு, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை அரைச்சி குடிங்க, அதை வேக வச்சு சாப்பிடுங்க, சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, இப்படி நிறைய வழிகாட்டுதல் இன்றைக்கி கொட்டி கிடக்குது. நமக்கு அட்வைஸ் அப்படிங்கிறது, ஆலோசனைங்கிறது பல விதத்தில் பல வியூகத்துலேயும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் மட்டும், ஒரு விஷயம் மட்டும் அப்படியே அமைதியாக அதற்கு தீர்வு இல்லாமல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் தூக்கம். அப்போது அதிகமாக கவனிக்கப்படாத, பேசப்படாத ஒரு தலைப்பு என்னென்னா தூக்கம். இந்த தூக்கத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோ தீர்வோ சமூகத்தில் இப்போ வரைக்கும் கிடையாது. அது மாதிரி இருக்கிறவங்க அது சார்ந்து அங்கங்கே போகிறாங்க, கேட்குறாங்க, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிடுறாங்க. அப்புறம் கடைசியில் மாத்திரை மருந்துகளை தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அன்றாடம் முழுமையாக பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் அவங்க பட்டியலில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்றாடம் ஒவ்வொரு நாளுமே அதனுடைய சிரமத்துக்குட்பட்டவங்க அவங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் அந்த பட்டியலில் சேர்ந்துருவாங்க. என்னங்க தூக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா,
அதாவதுங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உடல் மனம் என்பது ரெண்டும் ஒன்றாக இணைந்து இயங்கக்கூடியது தான் மனிதன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு கருவியாக, ஒரு இயங்கக்கூடிய எந்திரமாக நம்ம இதை வந்து அப்படி முழுக்க அப்படி சொல்ல முடியாது. இதில் உணர்வுகளும் கொந்தளிப்புகளும் மனமும் இரண்டும் கலந்து போகிறதுனால இதை தனியாக வந்து பிரித்து இந்த ஆரோக்கியம் வேறு அந்த ஆரோக்கியம்னு நம்ம சொல்ல முடியாது. உடலில் ஏற்படக்கூடிய பல உபாதைகளுக்கு மனம் காரணம், மனதில் ஏற்படக்கூடிய பல உபாதைகளுக்கு உணவு காரணம். இப்போ ரெண்டுமே வந்து தன்னுடைய பங்குகளை சரியான விதத்தில் போயிட்டுருக்கு. இதை பிரித்து சொல்லக்கூடிய பக்குவம் வந்து நிகழ்காலகட்டத்தில் யாருக்கும் அந்த பொறுமை இல்லை, அதை கேட்குறதுக்குங்களுக்கும் அந்த பொறுமை இல்லை. ஏன்னா என்னுடைய பிரச்சனை இது, இதற்கு உடனடியாக தீர்வு என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியில் தான் நிற்கிறாங்க. இப்போது நம்ம சொல்கிற நிறைய தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்ன இப்படியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா பல இடத்துல நம்ம இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம், பதிவுகளை செஞ்சுருக்கிறோம். வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுனாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து பலவிதமான முறைகளை சொல்கிறாங்க. அந்த எல்லா முறைகளுமே பார்த்தோன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு முறைகளை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணி, கருத்திவியலாக இறக்குமதி பண்ணி, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு, 1 டே ஃபாஸ்டிங், இப்படி வந்து புதுசாக வந்து ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறாங்க. இதுக்கு இத்தனை குழப்பங்கள் தேவையே இல்லை. அந்த காலத்தில் உணவு முறை, வாழ்வியல் முறை என்பது முற்றிலுமாக வேறு, இப்போ இருக்கிறது முற்றிலுமாக வேறு. அப்போ அதை ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உளவியலை பற்றியோ மனவியலை பற்றியோ அல்லது மனநோய் பற்றியோ பார்த்தா ஒரு நமக்கு ஒரு இப்போ கரெக்டான ஒரு சரியான ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமந்தான். அப்போது அவங்க வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு அந்த காலத்தை உணவை வந்து நெல்லை குத்தி செஞ்சு அதை சமையல் பண்ணி அது உணவாக மாறுறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாதான் அவங்க வந்து ஒரு 10:30-11 மணிக்கு அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். இந்த 6 முதல் 10:11க்குள்ளார எல்லாருமே அவங்களுடைய அலுவலக பணி, நம்ம இப்போ இந்த ஆஃபீஸ் போகிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் விவசாயமோ எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே 10:11 மணிக்குள்ளார அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. நீங்கள் வேணால் அவங்களுடைய பழைய வரலாற்று புஸ்தகத்துலேயோ அல்லது பழைய ஆளுகிட்டையோ கேளுங்க. அவங்க பொதுவாக விடிஞ்சாலே அவங்க வந்து தன்னுடைய கடமையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விடிஞ்சு அந்த சூரிய ஒளி ரொம்ப உச்சத்துக்கு போகுது பாருங்க, அதாவது இந்த ஏறு வெயில்னு சொல்கிறாங்க, 10-11 மணிக்குள்ளார தங்களுடைய கடமைகளை ஓரளவுக்கு 3/4 பங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. நீராகாரம் சாப்பிடுவாங்க அல்லது ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இலைப்பாரிட்டு வெயில் கொஞ்சம் குறையுது பாருங்கள், இறங்கு வெயில், அதாவது ஒரு 2 மணிக்கு மேலே அப்படி இறங்கும் பொழுது அந்த மிச்சம் இருக்கப்பட்ட அந்த வேலை பளுவை அதையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போது இவங்களுடைய உழைப்பும் இந்த உணவும் வந்து எப்படின்னா, நல்லா உழைச்சி நல்லா சரியான முறையில் உணவு எடுத்ததன் காரணமாக அவங்களுக்கு ஒரு 5 அல்லது 4 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆயிரும். அவங்களுக்கு மலம் வந்து 4 to 6க்குள்ளார வந்து வெளியேறிடும். அப்போ அவங்க சாப்பிட்றது 10 மணி, மலம் கழிப்பது 4 to 6, அந்த நேரத்தில் அவங்க மலம் கழிக்கணும். அப்படி கழிக்காத மலத்தை அதிகாலை மறுபடியும் கழிக்கிறது பேர் தான் காலை கடன். அதாவது அது மிச்சமாகி போச்சு இல்லையா, அதனால் அது தாமதித்து கொடுக்கறனால அதை கடன்னு சொல்லப்பட்டதே தவிர உண்மையிலேயே நம்மளுடைய சரியான மலம் கழிக்கும் நேரம் என்பது 4 to 6 தான். இதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. சின்ன குழந்தைங்க பாருங்கள், கண்டிப்பாக மாலையில் நான் சொல்கிற இந்த நேரத்தில் மலம் கழிக்கும். அப்படியே தாமதமானாலும் 6-6:30க்கு வந்து கண்டிப்பாக மலம் கழிக்கும். எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு 2 வருஷம் அல்லது ஒரு 3 வருடம் கழித்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மலம் போகிறது நின்றும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் போகும். அப்புறம் அப்படியே நின்று கடைசியில் மாலை மலம் போகவே போகாது. ஏன்னா அப்படி ஒரு மோசமான உணவை நம்ம கொடுத்து அந்த குழந்தையோடைய குடலையும் நம்ம கெடுத்து வச்சுருக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்முடைய பிறந்த குழந்தைய கூட நம்மளுடைய வழிக்கு சரியான முறைக்கு கொண்டு வராமல் ஏதோ நமக்கு தோணுன மாதிரி ஒரு வாழ்வியலை சொல்லி அந்த குழந்தைங்களுடைய நிலைப்பாட்டையும் நம்ம மாற்றிடும். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், 10 to 12 வந்து உணவாகவும்
4 to 6 வந்து மலமாகும். அப்போ 6 மணிக்கு மேலேனா 6 மணிக்கு அவங்களுக்கு வீட்டு வேலையும் இல்லை, தொழிலும் கிடையாது. அப்போ 6 மணிக்கு மேலே அவங்க தூங்க போயிடுவாங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு தூங்கிடுவாங்க. அப்போது 4 to 6 மலம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க வந்து அவங்களுடைய வேலையை 6 மணிக்கே தொடங்கி, அப்போ வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப உடல் நல்ல தெம்பாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கிறப்போ அவங்க வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்போது 10 மணிங்கிறப்போ அவங்க ஓரளவுக்கு அவங்களுடைய மொத்த உழைப்பை அதில் போட்டுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் தான் அவங்க சரியான உழைப்புங்கிறது இருக்குது. ஆனால் அதில் வந்து நல்ல ஆழமான முறையில் செஞ்சிடுறாங்க. அப்போது உணவும் ஒரு முறை தான், அதை கழிப்பதும் ஒரு முறை தான், வேலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான். 6 மணிக்கு மேலே என்ன இருக்குது? எப்போ சூரிய அஸ்தமனம் ஆனதோ அதுக்கப்புறமா வந்து அவங்க குடும்பத்துலேயோ அல்லது தொழிலோ இப்படி ஒரு விவரமே அவங்களுக்கு தெரியாது. தூங்கிடுவாங்க. காலையில் ஒரு இதே மாதிரி விடியல் முன்னாடியே ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு, எப்படி இரவு அவங்க வந்து ஒரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க 6 மணிக்கு அப்புறமா, அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு முன்னதாகவே வழிபாடு. பாருங்கள், இரவில் தான் வழிபாடு. மாலை 6 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு மேலே, காலை 6 மணிக்கு முன்னதாகவே. அப்போது அந்த இரவு பகுதியில் வந்து அவங்களுடைய மனம் வந்து தெளிந்த நீரோடையாக இருக்கும். ஒரு வழிபாடுங்கிறப்ப கண்டிப்பாக அதில் ஒரு மனசு வந்து ஒரு குற்றமுள்ளதாகவோ அல்லது வருத்தத்துக்கு உட்பட்டதாகவோ இருக்காது. அது வந்து தன்னைத்தானே புதுப்பிப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுது. அதுதான் வந்து பக்தி பாவனைன்னு சொல்கிறோம். இந்த ஒரு பழக்கத்தினால அவங்க வந்து அந்த இரவு சமயத்தில் சரியான முறைப்படி அவங்க வந்து அதை கடந்து வந்தாங்க. அப்போ மாலை 6லிருந்து காலை 6 மணி முதல் அது மனோவியல் சார்ந்ததானது. அதுக்காகவே அவங்க அதுக்காக திட்டம் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் கூட காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வழிபாடு செய்கிறவங்க, ப்ரேயர் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா, காலை பொழுது ஓகே, ஆனால் இரவில் அப்படி யாரும் பெருசாக அதுக்குண்டான முயற்சி பண்ணுறதில்ல. அது அந்த துறையில் இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் நடத்துகிறாங்கன்னா அதில் இருக்கிறவர் தான் அதில் பொறுப்பை தவிர மற்ற பொதுமக்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் நேரம் இல்லை. இப்படி சமுதாயம் என்பது ஒரு சீரான ஒரு முறையான ஒரு தெளிவான ஒரு நேர கால அட்டவணை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை. சரி, இது எல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணது? இந்த நேர நிர்வாகத்தை யார் இப்படி மாற்றி வச்சது? அப்போ நம்ம நாட்டினுடைய பாரதத்தினுடைய உண்மையான அந்த நேர சீரமைப்பை யார் இப்படி சீர்கெடுத்தது அப்படிங்கிற கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறேன். 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம வாழ்ந்தோம்னா சத்தியமாக கிடையாது. அப்போது எப்போ 10 to 12 நம்ம சாப்பிட்றோன்னு நமக்கு விதி இருக்குதோ அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றதில்ல. 6 மணிக்கு உழைக்கணுங்கிறப்போ 6 மணிக்கு நம்ம உழைக்கிறதில்ல. எப்போ 6 மணிக்கு இரவு தூங்கணும்னு நினைக்கிறோமோ, அதாவது வழிபாடு பண்ணுறோமோ, அதுவும் பண்ணுறதில்ல. 4 to 6 மலம் கழிக்கிற எதுவும். இப்போ நான் சொன்ன எந்த கருத்துமே வந்து அதனுடைய நேரப்படி அது இயங்குவது இல்லை. அப்போ உடல் மனம் ஆரோக்கியத்தை பற்றி யாராலையுமே பேசக்கூடிய தகுதியை இழந்துட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. எப்பேற்பட்ட மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே தலை சிறந்த மருத்துவராக இருந்தாலும் சரி, நான் கேள்வி கேட்குறது, இது எப்படி சாத்தியமாகும்? இவ்வளோ அழகான திட்டத்தை சீர்கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது இப்போ செய்ய முடியுமான்னு இப்போ செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்போது இவ்வளோ சொல்லக்கூடிய நம்ம இதை வந்து இன்றைக்கி இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம சமுதாயம் கட்டுன்ட்ருக்கோம். யாராலும் இதை வந்து அப்படி செய்ய முடியாது. காலையில் 10 to 12 வந்து நம்ம வந்து வேலை செய்கிற நேரத்தில் சாப்பிட்ற யாராலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு யாரும் அலுவலகம் திறந்து வைக்கவும் மாட்டாங்க. இப்படி சமுதாயத்தையே மாற்றினதுனால இனி இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு சிலருடைய முயற்சினால் இதில் பகுதி ஒரு 50% 60% வந்து மாற்றிக்கலாம். எப்படின்னு சொல்ல போனோன்னா, உங்களுடைய இப்போ நீங்கள் குழந்தைங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து மாலை 6 மணிக்கு முன்னதாகவே அந்த பொறுப்புகளை முடிச்சுட்டு 6 மணிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வேலை பளுவிலிருந்து விலகி கொள்வது நல்லது. 6 மணிக்கு மேலே வேலை செய்கிறது வந்து நல்லதல்ல. அதுவே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு முக்கியமான காரணம். இல்லைங்க, நான் இரவு ஷிஃப்ட்டு தான் போவேன், நைட் ஷிஃப்ட் தான் போவேன் அப்படின்னா
அது வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போனால் கூட அது உங்களுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சமுதாயத்துக்குமே வந்து நல்லதல்ல. அதுபோல் தொழில் என்பது வந்து மாலை 6 மணிக்கு மேலே இருப்பது வந்து சரியாக வராது. அதனால் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாம் சொல்கிறதாவது நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு 10 மணிக்கு பழகி தூங்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து 1 மணி 12 மணி அப்படின்ற மாதிரி தூங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் வழி சொல்லுவாங்க, எங்கே போய் முடிய போகுது தெரியல. இந்த மாதிரி நேரம் தவறிய வாழ்வியல் முறையினால் ஒன்று வந்து உடலும் கெட்டு போகுது, மனசும் கெட்டு போகுது. இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த மலம் கழிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த 4 to 6 நம்ம சொல்லியிருக்கிறோம், அது ஒன்று நேரம். அதுக்கப்புறம் மலம் கழிக்கிற முறை என்னென்னா, இந்திய முறைப்படி கீழே அமர்ந்து குத்த வச்சு மலம் போகிறப்போ குடலில் இருக்கிற வாயு போகும். அப்போ அந்த குடல் வாயு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த வாயு நரம்பில் வாயு ஏற்றமாகாமல் அது வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்து அதனால் நரம்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உள் உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை வந்து பல முறை நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த குடல் வாயுவை வெளியேற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குடல் வாயு வந்து 6 மணிக்கு மேலே தங்கக்கூடாது. அதாவது குடலில் எப்போவுமே வந்து இரவு நேரத்தில் வாயு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ வந்து அந்த வாயு அதிகப்படியாக இருக்கிற மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்குறப்போ அது அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் பல விதமான சீர்கேடு, முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்படாது, அது பின்னாகி அதை மீண்டும் பழையபடி சீரமைக்க முடியாதுன்னு பல ஆய்வுகள் வந்து அதோடைய தரவுகள் சொன்னால் கூட மக்களால் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் அதை பற்றின ஆய்வுகள்லாம் பாருங்கள். அது முக்கியமாக குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். அது 6 மணிக்கு மேலே நமக்கு அதுக்கு ஓய்வு கொடுத்தா தான் அதனுடைய அந்த நேரத்தில் தான் அது தன்னுடைய தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது வந்து ஒரு பேப்பரில், ஏட்டில், காகிதத்தில் இதில் இருக்குது. ஏன்னா நடைமுறையில் இருக்கான்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதில் வந்து விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் முறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முறை தவறி போயிடுச்சு. இந்த முறை தவறி போனால் கூட அதில் எவ்வளோ சாத்தியக்கூறுகளை கொண்டு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீரமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சியை பற்றி தான் நம்ம இங்கே வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். இப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிற, அதை எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறத பற்றிலாம் வந்து ஒரு வகுப்பு, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு வந்து இந்த மாதிரி சேட்டலைட் ப்ரோக்ராம் சொல்லி ஒருத்தர் மாற்றிக்க வேண்டிய அப்படி ஒரு புரிதலோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த அடிப்படை புரிதல் நம்ம கடந்து போனதுனால தான் இன்றைக்கி எதையுமே நம்ம சமாளிக்க முடியாமல் ஒரு நிராயுத பாணியை நின்றுட்டு நம்ம வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு பல உதவிகளை தேடுறோம். அந்த உதவிகள் எதுவும் நமக்கு பயன்பாட்டுக்கு வர்றதில்லை. ஒன்றும் இல்லை, சின்ன சாதாரண விஷயம். மாலை வந்து ஏதோ ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கி, நான் சொல்ல வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்களே ஒரு முயற்சி பண்ணி உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்திக்கிட்டு இரவு ஒரு 8 மணிக்கு நீங்கள் தூங்கி பாருங்கள். 7:30 8 மணிக்கு நான் சொல்கிறது வீட்டில் எல்லோரும் சொல்லிடுங்க. சொல்லி ஒரு பிளான் பண்ணி தூங்கி பாருங்கள். 8 மணிக்கு படுத்து தூங்குனாங்கன்னா காலையில் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய வேகம் எல்லாமே மாறிடும். இது எதேச்சையாக எனக்கு நடந்த ஒரு சம்பவம். அந்த மாதிரி ஒரு தடவை தூங்குறப்போ நமக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி அந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம இழந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தவிர்த்துறோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். 8 மணிக்கு தூங்கினா என்ன ஆகும்? நம்ம 8 மணிக்கு தூங்கினா குடும்பமே அப்படியே இருண்டு போய் உலகமேலே இருண்டெல்லாம் போகாது, எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. 1 நாள் 2 நாளில் நமக்கு ஒரு பெரிய நஷ்டமாகும்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முயற்சி பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அல்லது நடுவில் இன்னொரு 2 நாள் அப்படி நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதனுடைய விளைவுகள் உங்களுடைய மனசில் எவ்வளோ தெளிவான சிந்தனைகள், ஆற்றலை கொடுக்குன்னு நினச்சி பாருங்கள். எத்தனை அறிவு, எத்தனை ஞானம் இந்த பாரதத்துக்குள்ள கொட்டி கிடக்குது அப்படின்னா, அப்போ அத்தனை ஆற்றல் கொண்ட, அறிவு ஆற்றல் கொண்ட மக்கள்கள் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு கட்டாயம் வாழ்வியல் முறை சரியாக பின்னப்பட்டிருக்கணும். அப்படி இருந்திருந்தால் தான் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சிகளும் சாதனைகளும் செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா இதில் 1% கூட அவங்களுக்கு சாத்தியமே இல்லை. இப்போவும் கூட அது சாத்தியம்தான். நம்மளுடைய வாழ்வியல் முறையில் எப்போ மாற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போயிலிருந்தே உங்களை சார்ந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், குடும்ப நபர்கள், உங்களுடைய அலுவலகம், இப்படி எல்லாருக்குமே இது பலனை தான் கொடுக்குமே தவிர பெருசாக யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இது ஒரு மிக நீண்ட தலைப்பு. இந்த நீண்ட தலைப்புக்கு அறிமுகமே ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதில் ஒவ்வொரு விஷயங்களும் சீராக இருப்பது சீர்கெட்டு போனதுனால அதுக்கு என்ன நோய் வருது, அந்த நோய்க்கு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சுருக்கிறாங்க, அந்த பேர் வச்சது எப்படி நம்ம மறுபடியும் சீரமைக்கிறது, இதை பற்றி தனித்தனியாக நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம்.